விஜய் திட்டார். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா, இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற, பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற. இது பெரியார் மண்ணுங்கிற, நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிற. தம்பி விஜய்க்கு இல்ல அண்ணன் கமலஹாசனுக்கு இல்ல அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான், என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். விஜய் டீச்சர் அவ்வளவுலாம் ஒண்ணும் பெரியது இல்ல. சொல்லிக்கிறதா எல்லாருமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல. ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு நிறுத்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும். உங்களுக்கு வெளி புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி. இப்ப நான் திமுக ஆட்சி முறையை, இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிற. எப்படி தகர்ப்பாய் செய்யணும்னா எனக்கு தெரியும், நான் பேசுவேன். எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன், எப்படி இவங்க பேசுவேன். இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க, நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன். ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க, ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்காங்க. ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையான்னு கேட்பேன். மக்களை வைத்து பிழைக்கவா மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன். எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் சுவாசிக்க நல்ல காத்தை வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க, நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுக்கு வேறுபாடு. உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன். விளங்குதா? நீங்க செய்தி அரசியல் விளம்பர அரசியல் இருக்கீங்க, நான் செயல் அரசியல் சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க கட்சி அரசியல் தேர்தல் அரசியல்லே நிக்கிறீங்க, நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தம்பி கேட்கிற நீங்க ஊர் ஊரா போய் வச்சுன்றது நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னு. நான் மக்கள் அரசியல் செய்யணும். அப்ப அந்த கோட்பாட்டுல இருந்து நான் மாறுபடுங்க. நீ பெரியாருன்ற, நீ பெரியார்ன்ற, என் இனம் முன்னோன் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்ற. பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற, பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற. உங்களுக்கு புரியுதா? இது பெரியார் மண்ணுங்கிற, நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன். கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன். நீங்க திரும்பி திரும்பி அதே பெரியார். இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இவர் சொல்றாரு திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கி அண்ணா. அதிமுகவை நீங்க அது யாருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டுறதா? எப்படி? ஊடகங்கள் நான் பேசுன இந்த 15 ஆண்டுகளை வேணா, இன்னையிலிருந்து நான் பேசுற பேச்சுகளை நீங்க தடை இல்லாம கொஞ்சம் முழு நேரம் போடணும்னா 1 மணி நேரம் பேசினா கூட ஒரு 20 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் போடுங்க. இல்ல என் தம்பி விஜய்க்கு இல்ல அண்ணன் கமலஹாசனுக்கு இல்ல அவங்களுக்கு கொடுக்குற முன்னுரிமை இருக்குல்ல, அதுல கொஞ்சம் ஒரு துளி அளவு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. இந்த ஏறிட்டார், இந்த வண்டியில போயிட்டார், இந்த இறங்கிட்டார், இந்த பார்த்துட்டார், அந்த மாதிரி எல்லாம் கூட எனக்கு சொல்ல வேணாம். பேசுறாரு இந்த மனுஷன் இந்த மக்களுக்கான ஒரு 10 நிமிஷம் காட்டி விடுங்க. மாறுதல் வருதான்னு பாப்போம். இல்ல சத்தியமா வராம எனக்கு 36,50,000 பேர் ஓட்டு போட்டு தனி மகனை எந்த பின்னணி இருந்தது அந்த கூட்டம். இப்ப நீங்க இப்படி பாருங்க, கூட்டத்தை பார்க்காம கொள்கையை தான் பார்க்கணும். நீங்க இந்த பாரத போர் எடுத்துக்கிறோம், கற்பனைன்னு கூட வச்சுக்கிறோம். தர்மம் என்ன போதிக்குது? கௌரவர் எத்தனை பேரு, பாண்டவர் எத்தனை பேரு? 5 பேர் தான். இறுதியில் வென்றவன் யாரு? அப்ப என்ன போதிக்குது? அது உண்மை நேர்மை தர்மம் வெல்லும்டான்னு. தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமும் தர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதவன் பாரதி பாடுறானே, இதுக்குத்தான் பாடுறான். கூட்டத்தை பார்க்காதீங்க, கூட்டம் வரும், எல்லாருக்கும் வரும். நயன்தாரா சேலத்துல ஒரு நகை கிடக்க திறக்க வந்ததுக்கு 60,000 பேர் கூடனா. அதே நேரம் பக்கத்துல வெறும் 40 பேர் விவசாயி போராடிட்டு இருந்தான். 40 பேர். கேளுங்க, யாராவது இல்ல இருந்து காட்சி இருக்கு. 40 பேர். என் பங்காளி வடிவேலுக்கு வராத கூட்டமா, இல்ல ஐயா விஜயகாந்துக்கு வராத கூட்டமா? கூட்டம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்க வர்ற கூட்டம். அந்த படம் நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தா அடுத்த காட்சியில அதுக்கு அடுத்த காட்சியில அதே கூட்டம் இருக்கும். இல்லைன்னா அடுத்த காலத்துல திரையரங்கு ஈயாடிடும். நீங்க என்ன எடுத்து வைக்கிறீங்கிறத பொறுத்து தான் அது. இப்ப நான் பேசுறத நீங்க போய் பாருங்க.
எத்தனை கோடி பேர் பார்க்கல. இப்ப கோயம்பேட்டுல கோயம்புத்தூர்ல நான் பேசுனதை 2 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அதே என் தம்பி மாநாட்டுல பேசுறது இன்னைக்கு நாகப்பட்டினத்தை பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவார்ல, அதை தேடுங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க. அவரை பார்க்க கூடுவான், அவர் பேசுறத கேட்க கூட மாட்டான், என்னைய பார்க்க கூட மாட்டான். இந்த மகன் என்ன பேசுறான்னு கேட்க கூடுவான். ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு.